ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டோட சின்ன மாடி திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமச்செடி தான் வச்சுருக்கோம். சும்மா ஒரு குட்டியாக 2 வச்சாலே போதும். இந்த ஓமம் நிறையா வளர்ந்துருது. நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருப்பேன். நிறைய ஓமச்செடி வளர்ந்துருக்கும் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கத்தாழை செடி. இது நான் சின்னதாக ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வச்சது தான். ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே இருக்குது. இது இன்னொன்று இருக்கும், அதுவும் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே இருக்குது பாருங்கள். இதான் ஓமச்செடி நான் சொன்னேன் இல்லையா, நிறைய வளர்ந்து நிற்கிது. ஃபுல்லாக ஓமச்செடி தான். அந்த தொட்டி கீழே வரைக்கும் ஓமச்செடி தான் நிறைய வளர்ந்து நிற்கிது. அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா மாதுளை செடி. இது என்னென்னா, நான் மாதுளை ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த விதை இருக்கு இல்லையா, அதை சும்மா அப்படியே தொட்டிக்குள்ளே போட்டு வச்சேன். செம்மையாக வளர்ந்து நிற்கிது நிறைய அப்புறம் இது ரோஸ் செடி. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். இது அடுத்து முளைக்குமா என்னன்னு தெரியல. இப்போ தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது மருதாணி செடி. இப்போ மழை காலத்தில் அரைச்சி வச்சோம்னா செம்மையாக சாக்கும்.
நல்லா சவக்குது இது. செடி செம்மையாக அப்படியே பழுத்துட்டே இருந்துச்சு, நிறைய கிர்னி பழம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு, அதோட அதை நான் வீடியோ எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.